Friends, welcome back to Dr. Mustafa's Need Guidance Hub. This is Dr. Muhammad Mustafa, Fatima Dental and Skin Clinics, Velur. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்டு நேற்று வந்திருந்தாங்க. அவங்க வந்து MBBS BDS உடைய டைப்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த சின்ன வீடியோ. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2 டைப்ஸ் ஆஃப் சீட் இருக்குங்க. ஒன்று தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங், ரெண்டாவது வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங். அது பேர் MCCன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதை எப்படி ஃபில் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், வெள்ளூர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க ஃபர்ஸ்ட் இயர், அதாவது 2026ல ஃபர்ஸ்ட் இயர் MBBS சீட் 100 சீட் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க. அதுல வந்து 85% ஆஃப் சீட், அதாவது 85 சீட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக அந்த சீட்டுங்க. மீதி இருக்கக்கூடிய 15 சீட் யார் ஃபில் பண்ணுவாங்கன்னா ஆல் இண்டியா, அதாவது MCC ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ்னு வச்சுக்கலாம். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கவர்மெண்ட் சீட் அலாட் பண்ணுவாங்க. அது பேர் கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லுவாங்க, செல்ஃப் பினான்சிங் சீட்னு சொல்லுவாங்க. அந்த சீட்டுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் குறைவா இருக்கும். அதே காலேஜ்ல வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒரு கோட்டா இருக்கு. அது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அது போக வந்து NRI கோட்டான்னு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சீட்ஸ் இருக்கு. அது போக டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ், இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க. இந்த லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜுடைய 100% சீட் யாரு ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து MCC தான் பண்ணுவாங்க, அதாவது ஆல் இண்டியா தான். ஸோ இங்க வந்து நோ ஸ்டேட் கோட்டா, இங்க வந்து ஸ்டேட்ல எதுவுமே ஃபில் பண்றதுக்கான சான்சஸ் இல்லை. இங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மற்ற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட இது கண்டிப்பா கூடுதலா இருக்கும். சரி, இது போக ஒன்னு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 7.5% இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ்ல. இது யாருக்கு அப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க பாருங்க பிள்ளைங்க, 6 இயர்ஸ் வரைக்கும் நினைக்கிறேன். அந்த மாதிரி படிச்ச பிள்ளைங்களுக்கு வந்து இந்த 7.5% வந்து தாராளமா வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, இதே மாதிரி BDSக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, BDSக்கும் சேம் ஆஸ் இட் இஸ். இப்ப மேல நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் BDS சீட்டும் அலாட் பண்ணுவாங்க. சரி, MCCல இது போக வேற எதுக்கெல்லாம் அலாட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து டீம்டு யூனிவர்சிட்டி பண்ணுவாங்க, 15% ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், அது போக எய்ம்ஸ், ஜிப்மர், ESIC, இந்த காலேஜஸ்க்கு பூராமே வந்து MCC தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுவாங்க. தமிழ்நாடும் அப்ளை பண்ணுவோம், MCCயும் அப்ளை பண்ணுவோம். கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.